நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் ரிப்பன் பக்கோடா வீட்டிலே சிம்பிளாக முறுமுறுன்னு அரிசி மாவு வச்சு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடாவுக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்கு எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம 900 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம், அதை போட்டுக்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா யூஸ்வலாக நம்ம கடலை மாவில் போடுவாங்க. நம்ம இப்போ பச்சரிசி மாவில் போடுறதுனால இது சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இது நல்லா சாப்பிட்லாம். அதே மாதிரி பச்சரிசி மாவை வந்து நம்ம நைஸான மாவாக பார்த்து எடுத்துக்கணும். நம்ம அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம், நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்து இது மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். அந்த குறகுறப்பு இருந்தால் உங்களுக்கு நல்லா வராது. இது அரிசி மாவை நம்ம கடையில் வாங்கி கூட போட்டுக்கலாம், நைஸான மாவாக பார்த்து. இல்லாட்டி நம்ம அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு ரிப்பன் பக்கோடா நல்லா வரும். பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு கிராமில் பண்ண முடியல, வெயிட் மிஷின் இல்லைன்ற டயத்தில் நீங்கள் எந்த கப்புக்கு பச்சரிசி மாவு 3 கப் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கணும். பொட்டுக்கடலை மாவும் நல்லா ஃபைனாக அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்து போட்டுடணும். அந்த குறவரப்பு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு போடுறோம். இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா வறுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு 100 கிராம் போட போகிறோம். இந்த அரிசியில் போடுற ரிப்பன் பக்கோடாக்கு இது ஒரு 100 கிராம் போட்டோம்னா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அதனால போடுறோம். 100 கிராம் ஜவ்வரிசி மாவு. இப்போ அடுத்தது பெருங்காயம் ஒரு 5 கிராம் போடுறோம். இது ஏன்னா நமக்கு எண்ணெயில் பொரிக்கிற பொருள்ன்றனால ஜீரண சக்திக்காண்டி போடுறோம். நம்ம எள்ளு ஏன் போடுறோன்னா அது டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு, அதனால அந்த எள்ளு போட்டுக்கிறோம். எள்ளு ஒரு 10 கிராம் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு 15 கிராம் உப்பு போட போகிறோம். நம்ம இப்போ ரிப்பன் பக்கோடாக்கு காரத்துக்கு ஒரு 7 பச்சை மிளகாயும் ஒரு 10 பல்லு பூண்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கோம். நம்ம பேஸ்ட்டாக போட்டோன்னா திப்பி திப்பியாக இருந்து நமக்கு சில்லில் வெளியில் வராது, அதனால நம்ம தண்ணியாக அரைச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம பச்சை மிளகா பூண்டு போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 5 கிராம் மிளகாத்தூள், காரத்துக்கும் அந்த கலர் கொடுக்கறதுக்காண்டி இது ஒரு 5 கிராம் மட்டும் சேர்த்துக்கிறோம். அடுத்து இதுக்கு ஒரு 50 கிராம் வெண்ணெய் ஏன் போடுறோன்னா அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றப்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் ஒரு 50 கிராம் வெண்ணெய். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம்னால வெளியில் எடுத்து வச்சுருந்தோன்னா அது நல்லா உருகி இருக்கும் இந்த மாதிரி. இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் 50 கிராம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இது எல்லாமே சேர்த்துட்டோம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருக்க தண்ணியில் முதல்ல பிசைஞ்சுக்கலாம். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பிசையலாம். அதே மாதிரி மாவு பிசைகிறப்ப நம்ம அளவாக தான் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துடலாம். நமக்கு மாவுலலாம் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். நமக்கு ரிப்பன் பக்கோடா மாவு பிசைஞ்ச உடனே எண்ணெயை காய வச்சு போட்டுடணும். நம்ம மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் வெளியில் வச்சோன்னா அது நமக்கு எண்ணெயில் போடுறப்ப கருகுன மாதிரி வந்துடும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்காது, புளிச்ச மாதிரி வந்துடும். அதனால் மாவு பிசைஞ்ச அடுத்த நிமிஷம் நம்ம எண்ணெயை காய வச்சு புளிஞ்சிடலாம். நம்ம இப்போ ரிப்பன் பக்கோடா பொரிச்செடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்றது கொஞ்சமாக மாவு தட்டி போட்டு பார்த்துடலாம். போட்டோன்னே இப்போ நமக்கு மேலே எலும்பி வருது பார்த்திங்களா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ரிப்பன் பக்கோடா புளிஞ்சிடலாம். இப்போ நம்ம கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மரக்கட்டையில் புளிய போகிறோம். இப்போ அப்படி உங்கள் வீட்டில் சப்போஸ் இந்தாலிய கட்டை இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு புளிங்க. எண்ணெய் தடவாமல் புளிஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்லாக கட்டையிலே ஒட்டிக்கும். இப்போ இதில் மாவு வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்துக்கலாம். இப்போ கட்டைன்றதுனால நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு வச்சாலே நமக்கு கட்டையில் எதுவும் ஒட்டாமல் வந்துடும். நம்ம தண்ணி தொட்டு வைக்கிறோம் கட்டையில். நம்ம இப்போ ரிப்பன் பக்கோடா புளிஞ்சிடலாம். நம்ம இதை நல்லா சுற்றி புளியணும், இல்லாட்டி ஒரு இடமா இதுவாகிக்கும். இப்போ அது உடனேவும் நம்ம திருப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பினா தான் நமக்கு அது முக்கால்வாசி வெந்திருக்கும். உடனே திருப்பினோன்னா அது உடஞ்சிரும். இப்போ ஒரு சைட்லலாம் வெந்துருச்சு. இப்போ அந்த அடுத்த சைடு திருப்பி விட்டுடலாம். அந்த பபிள்ஸ் சுத்தமாக வராத அளவுக்கு இருந்தால் தான் உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வேக விடணும். ஒரு 2 வாட்டி திருப்பி திருப்பி விட்டோம்னா நல்லா வெந்துடும். நம்ம இப்போ புளியிறப்ப என்ன ஃப்ளேமில் இருந்துச்சோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு இருக்கணும்.
அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி வேக்காடு கொடுக்கும். சிம்மில் வச்சோன்னா வதக்குன்னு ஆயிரும் நமக்கு. ரொம்பவும் ஹையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கருகின மாதிரி ஆயிரும். நல்லா அந்த சலசலப்போ வெந்துருச்சு. நம்ம இப்போ இதில் எடுத்துடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலாம் இதே மாதிரி ஒரு கட்டையாக புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதிலெல்லாம் வெந்துருச்சு. நம்ம எண்ணெய் வடிகிற தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ எல்லா மாவும் புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலையை பொரித்து எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா மாவும் புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பச்சை மிளகா, பூண்டோட ஃப்ளேவரு, எள்ளோட டேஸ்ட்டு, அதே மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ஆடாக இல்லாமல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வச்சு நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். அந்த ரிப்பன் பக்கோடாவை கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் நிறைய ரிப்பன் பக்கோடா வர மாதிரி நீங்களும் செய்யலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் ரிப்பன் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அபிராமி ஃப்ரம் அபிஸ் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், கோயம்புத்தூர். நாங்கள் அதிரசம், முறுக்கு, சீவு சீடை இந்த மாதிரி செட்டிநாடு பலகாரம் எல்லாமே ஆர்டர் பேசிஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு செட்டிநாடு பலகாரம்லாம் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8248632821. நன்றி, வணக்கம்.